நிறைய நேரங்களில் நம்ம பார்க்குறோங்க. ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கங்க? அவங்க நினச்சபடி நடக்கலை. இப்போ பாருங்க, பிள்ளைங்களே ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க நினச்சபடி நடக்கலைன்னா உடனே தற்கொலை பண்ணுறாங்க. அவங்க நினச்சபடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணல, தற்கொலை பண்ணுறாங்க. அவங்க நினச்சபடி ஒரு வேலை கிடைக்கல, தற்கொலை பண்ணுறாங்க. ஐயோ பணம் கொடுக்க முடியல, ஏமாத்திட்டோம், சூசைட் பண்ணிடுறாங்க. அவமானம், சூசைட் பண்ணிடுறாங்க. மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம். இன்னும் அது அப்படி நடக்கவே கூடாது. இந்த உலகத்துல எல்லாருக்கும் வாழ்வதற்கு சம உரிமை இருக்கிறது, சமமான வாய்ப்புகள் இருக்கிறது, எல்லாரும் வாழ முடியும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதே யோவான் 10:10 அவர் சொல்றாரு, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஐ வாண்ட் எவ்ரிஒன் டு லிவ் a complete perfect abundant life. ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும், அவன் சுகித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்புறாரு, விரும்புறாரு. அதற்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏன் தற்கொலை பண்ணணும்? ஏன் வாழ முடியாதா? கர்த்தர்ட்ட போய் நம்ம நிக்கலாமே, அப்பா இந்த தப்பு செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க. நான் சொல்றேன், மனம் திரும்புகிறவனே ஆண்டவர் உடனே மன்னிக்கிறாருங்க. ஒருவேளை எந்த குற்ற உணர்வு உங்களை பாதித்திருக்கு எனக்கு தெரியல, எந்த தோல்வி உணர்வு உங்களை பாதித்திருக்கு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன், இனிமேலும் அதற்குள்ளே நீங்க உழண்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க வல்லவர், அவர் மனதுருகிற கர்த்தர். அவர் சொல்றாருங்க, சாகரனுடைய சாவை நான் விரும்புவதே இல்லை. எந்த அப்பாங்க பிள்ளை சாகிறத விரும்புவாங்க? இயேசு நம்ம எல்லாருக்குமே சொந்த தகப்பனுங்க, அப்பாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் அப்பா, நம்மை படைத்தவர். நாம் வாழ, நாம் சுகித்து இருக்க அவர் விரும்புகிறார். நம்ம நல்லா இருக்கணும் நான் விரும்புகிறாருங்க. அதான் சொல்கிறார், மனம் திரும்ப. நான் உங்களுக்கெல்லாம் ஜீவன் உண்டாக வந்தேன், உங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அது முழுசு கம்ப்ளீட்டாக ஒரு பரிபூர்ணமான உயிர் இருக்கணும்னு நான் விரும்புகிறேங்கிறார். அப்போது தற்கொலை எண்ணங்கிறது நிச்சயமாக கர்த்தர்கிட்டருந்து வரலைங்க. அது முதலும் முடிவுமாக பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. ஏன்னா அவனுக்குள்ளே தான் கபடு, சூது, எதிர்க்கிற தன்மை, பெருமை, தேவனுக்கு பயப்படாத பயம் எல்லாம் அங்கிருந்து வருது. அப்போ யார் ஒருவர் இதற்கு தங்களை அறியாமல் வாழ்க்கையில் இடத்தை திறக்கிறாங்களோ, இடம் கொடுக்கிறார்களோ, அவர்களை இவைகள் மேற்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய ஆலோசனை கேட்காம மேற்கொள்ளும் பொழுது, அதுக்கு அப்படியே ஒரு ஸ்டேஜில் போய், ஒரு இருட்டுக்குள்ளே போய், அப்படியே மனசோர்வுக்குள்ளே போய் தற்கொலைக்கு நேரம் போயிடுறாங்க. ஒருவேளை யாருமே என்னை நம்பலை, யாருமே என்னை விரும்பலை, கவலைப்படாதீங்க. உங்களை நேசிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்களை விரும்புகிற ஒரு கர்த்தர் இருக்கார், உங்களுக்காக உயிர் கொடுத்த ஒரு இயேசு இருக்கிறாருங்க. அவர் நீங்கள் வாழ விரும்புகிறார். ரொம்ப தோல்வி மனப்பான்மையில் தோல்றீங்களா? ஒரு நிமிஷம் நின்று பாருங்க, உங்கள் வழிகளை விட்டுருங்க. ஏன்னா மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகள் மரண வழிகள்னு சொல்லுது. உங்கள் வழிகளை நிறுத்திட்டு கர்த்தர்ட்ட கேளுங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நம்பிக்கையெல்லாம் போகவே வேண்டியதில்லை. உங்களை ஒருவர் அழைக்கிறார். அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு.